Audio Jungle. ஷிஷிமாரு கேக்கா மாறிட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? டிங் டிங். பாக்கும்போதே நாக்குல தண்ணி ஊறுது. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது வேணுமா? அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கறேன். ஆனா இது வேணும்னா நீங்க கொஞ்ச நேரம் என் கடையை பாத்துக்கணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா பசங்களா? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வர வரைக்கும் இந்த கடையை கொஞ்சம் பாத்துக்குங்க. உங்களால முடியுமா? கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாம போங்க. சரி, ஜாக்கிரதையா இருங்க. சரி, போயிட்டு வாங்க அங்கிள். நிதானமா வாங்க அங்கிள். வாங்க சார், வாங்க. தரமான கேக் எல்லாம் வாங்கணும்னா இங்க வாங்க. வாங்க சார். சார், உங்களுக்கு நல்ல ருசியான கேக் வேணுமா? நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட்டூரி, நீயா? எதுக்கு இப்படி காமெடியான Dress போட்டுக்கிட்டு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க கேக் விக்கிறதுக்காக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹட்டோரி. கேக்காக அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டிங் டிங். ஆமா, சரியா சொன்னேன். அட்வர்டைஸ்மென்ட் தான். டிங் டிங். அப்படின்னா நானும் உங்களுக்கு உதவி செய்யலாமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நாங்க மட்டும் செஞ்சுக்கிறோம். ஆமா, நீங்க வீட்டுக்கு போங்க. டிங் டிங். இந்த இடத்துல தானே கேக்க தயாரிப்பாங்க. ஆஹா, இங்க எவ்வளவு கேக் இருக்கு பாருங்க. ஷின்சோ, ஷிஷிமாரு, இந்த கேக்க பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. இததான் அந்த அங்கிள் செஞ்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வரதுக்குள்ள நாம இத செஞ்சு முடிச்சிடலாம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னால முடியுமா? இத செய்யறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. முதல்ல கிரீம போடலாம். கெனிச்சி, நானே இத செய்யறேனே. நீ எல்லாம் இத செய்ய கூடாது ஷின்சோ. அதெல்லாம் முடியாது, நானும் செய்வேன். ஏன்னா நீ மட்டும் தான் செய்ய முடியுமா? ஆமா, நான் மட்டும் தான் செய்யணும். அது கூட போடாத. பாத்தியா இத எப்படி ஆடிச்சு உன்னால? நான் என்ன பண்ண, நீ தான் பண்ண. இதெல்லாம் உன்னாலதான். இல்ல, உன்னாலதான். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இத வாங்கிக்க. கிளி, கிளி, கிளி. புடிச்சாச்சு. இன்னொரு கேக் இருக்கா? நான் உன்னை விட மாட்டேன். இதுவும் கிடைச்சிருச்சு. முழங்கிட்டேன். அச்சச்சோ, கேக்க காணுமே. ஷிஷிமாரு, அந்த கேக்க முழுசா நீ சாப்பிட்டியா? ஆமா, நல்ல டேஸ்டா இருந்துச்சு. இப்ப அங்கிள் திரும்ப வந்து கேக் எங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? சொல்லு ஷின்சோ. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா நம்ம மேல கோவப்படுவாரு கெனிச்சி. சீக்கிரமா ஒரு கேக்க தயார் பண்ணிடலாம். ஆனா நம்ம கிட்ட ஸ்பாஞ்ச் கேக் இல்லல. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்ப நம்ம என்ன பண்றது? என்னது எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? எட கூட என்ன மாட்டி கூட பாக்குறீங்க? நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் கேக்கெல்லாம் மாற மாட்டேன். என்ன விட்டுருங்க. ஷிஷிமாரு, நீ கேக் மாதிரியே உட்காரு, நான் இந்த கிரீம் உன் மேல போடுறேன். என்னது? கவலைப்படாத, அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த கேக்க வாங்க வைக்கிறேன். அப்புறம் பிரச்சனை இல்லாம நீ எங்களோட வீட்டுக்கு வந்துடலாம். எனக்கு நம்ம சரியா படல. என்ன மாட்டி விடுறீங்க. இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட உனக்கு பிடிச்சதுல நான் வாங்கி தரேன். வேற வழி இல்லங்கறியா? கேக்க மாறிடுறேன். சபாடா, எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம். பசங்களா, நான் வந்துட்டேன். பசங்களா, நீங்க எல்லாரும் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், நீங்களா? வாங்க வாங்க. என்னாச்சு? என்ன உங்க முகத்துல எல்லாம் ஒரே கிரீம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், ஒண்ணு இல்ல. நாங்க இந்த கேக்க கொஞ்சம் அலங்காரம் பண்ண, அவ்வளவுதான். ஓ, அப்படியா? இந்த கேக்க நீங்க ரொம்ப அற்புதமா அலங்காரம் பண்ணிருக்கீங்க பசங்களா. இத பாத்தாங்கன்னா யார் செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. சின்ன பசங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா 5 மணிக்கெல்லாம் இந்த கேக்க டெலிவரி கொடுத்தாகணும். என்னது? டெலிவரி பண்ண போறீங்களா? ஆமா, இன்னைக்கு அவங்க பிள்ளையோட பிறந்த நாளா. இப்ப ஷிஷிமாரு நிலைமை என்ன? அதுதான் எனக்கு புரியல, என்ன நடக்க போகுதோ. இப்ப பாருங்க, இப்படி வச்சுட்டு இத சுத்தி கிரீம் போடணும். இப்ப இந்த கேக் ரொம்ப ருசியா இருக்கும். புரிஞ்சுதா? சரி பசங்களா, இத நான் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கடையை பத்திரமா பாத்துக்கோங்க. பசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்ம என்னதான் செய்யறது? என்ன செய்யலாம்? நாம இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருந்தா அப்புறம் ஷிஷிமாருவை சாப்பிட்டுருவாங்க. ஏதாச்சும் யோசி. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன விஷயம்? என்ன ஆச்சு? வந்துட்டியா ஹட்டோரி? உங்களுக்கு என்னோட உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும். நாம சீக்கிரமா புது கேக்க செஞ்சு பழைய கேக்க எடுத்துட்டு அங்க புது கேக்க வச்சிடலாம். ஆனா நமக்கு அதுக்கு டைம் இருக்குமா? நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி நாம சீக்கிரமா கேக் செஞ்சிடலாம். நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி கேக் செய்ய போறோமா?
சரி இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி சீக்கிரமா கேக் செய்ய போறேன். ஹா! டிங் 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 ஹா! ஹா, 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 ஹா! டிங் டிங். கேக் தயாராயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே செல்லம். டிங் 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 டிங். என்னப்பா என்ன இன்னும் யோசனை? கேக்க விட்டு. என்னது இது? எங்க இருந்து வருது ராக்கெட் மாதிரி? டிங் 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 டிங். என்னங்க? சரி அத விடுங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். சரி இப்ப சாப்பிடலாமா கேக்க? டிங் 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 டிங். சிஷிமாரு இப்ப நீ தாராளமா டாகியா மாறலாம். ஆ, இது ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு. எங்களை மன்னிச்சிரு சிஷிமாரு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டல, அதனால அங்கிள் கொடுத்த கேக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்தா. ஐயோ மறுபடியும் கேக்கா? எனக்கு வேண்டாம், கேக்கு மேல இருந்து ஆசையே போயிடுச்சு. ஆனா நீ தானே கேக் வேணும்னு சொல்லி கேட்ட. காமெடி பண்ற. இப்போதைக்கு உனக்கு கேக் சாப்பிடணும்னு தோணல, அவ்வளவுதானே? பரவாயில்ல. டிங் டிங்.